இந்த வீடியோவில் என்னோட செல்லக்குட்டி தங்கங்களோட ஃபீட்பேக்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் காமிச்சிருப்பேன், இடையில கொஞ்சம் இருக்கும், லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோ தான். தேங்க்யூ. 2023 ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ். சிஸ்டர், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எனக்கு வந்து கொடுத்த ரெயின் லில்லி பிளான்ஸ். இது பாருங்கள், மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து பண்ணது தான். இந்த அடினியம் எல்லாமே வந்து பாருங்கள் நீங்கள் கலெக்ஷன். இது ரெயின் லில்லிஸ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்தது மட்டும்தான். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த பிளான்ஸ் வந்து எல்லாமே எவ்வளோ இந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த டிப்ஸ், அந்த கேர் பாருங்கள். நீங்கள் கொடுத்த எனக்கு பிளான்ஸ், அந்த அடினியம்லாம் வந்து பாருங்கள், அந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக வந்து பூத்து அங்கே பாருங்கள். அதுலேயும் வந்து பாருங்கள் ஒரு சீட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. நீங்கள் கொடுத்த இந்த டபுள் மல்டிபிள் டெல் இவங்களையும் வந்து சரி, வாவ். இங்கே பாருங்கள் இந்த ஒயிட் இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் இவங்க இது சிங்கிள் பெட்டல், இவங்க வந்து ஓகே. அண்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாமே சொன்னபடி நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்த பிளான்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த பெரிய பிக் பிளான்ட் சொமலன்ஸ், அந்த பெரிய இவங்க வந்து பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்ட்டு. செல்லக்குட்டி தங்கம்ஸ் அடினியம் டூர் அண்ட் கேர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மழைக்கு அப்புறம் உள்ள கேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி, மஞ்சள் மஞ்சளாக பழுப்பு பழுப்பாக எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்னன்னு கேள்வி வேண்டாம். மழைக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த மாதிரி வெயிலுக்கு மாறும்போது, அந்த சூழ்நிலை மாறும்போது இப்படி இருக்கிறது நார்மல். இது தொட்டிங்கன்னா அதுவே விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அது மழை முடிஞ்சு 1 வீக் 10 டேஸில் இப்படி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள்லேயே பழுப்பு இலைகள் மாறும்போதே இங்கே மொட்டு கட்டி நிறைய வர ஆரம்பிக்கும் மொட்டுகள். அந்த சமயத்தில் திரும்ப மழை பெய்யுது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மொட்டுகள் எல்லாம் உதிர்ந்துரும், பூக்காது. கண்டினியூஸ் ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகள் இருக்கிறது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அந்த நுனி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருக ஆரம்பிக்கும். இங்கே தெரியுதுங்களா பாருங்கள், அந்த நுனி மட்டும் இங்கே தெரியுதுங்களா, இது மாதிரி கருக ஆரம்பிக்கும். இதை வந்து வரும்போது சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டை மட்டும் மழையில் நனையாமல் எடுத்து உள்ளே வச்சிடலாம். சரி வாங்க அப்படியே டூர் போவோம். இதுதான் கேர். இந்த சமயம் நீங்கள் அப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது, ரீபாட்டும் வந்து செய்யக்கூடாது. மழையில் வந்து இந்த இலைகளில் தண்ணி நிற்கிது பாருங்கள், மழை வந்து அப்படியே நின்று அந்த இடம் தான் ரவுண்டாக திரும்ப சூரிய ஒளி படும்போது ஹீட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுன்னு வைங்களேன். அதுதான் ஓகே. இப்போ டூர் டக்குன்னு போயிடலாமா? அழகழகாக பூத்துருக்கிறது மட்டும் காமிக்க. ரோசி அடினியம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் கலர், அதில் இவங்க பார்த்திங்கன்னா டார்க் கலர். சூப்பரான பிங்க் ரெட் பெருசாக எப்படி இருக்குது பாருங்கள். லாஸ்ட் இயர் ஹாட் சேல் இந்த வெரைட்டி போனாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து கிராஃப்டடுங்க, நார்மல் பிங்க் வெரைட்டி கிடையாது. நார்மல் சீட் போட்டு வர பிங்க் இருக்குதுல்ல, அந்த வெரைட்டி கிடையாது. நல்லா சூப்பரான திக் பிக்மெண்டேஷன், அந்த பிங்க்கும் ஒயிட்டும் இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி தான். இந்த வருஷத்தோட கடைசி அடினியம் டூர் தான் இது. சிஸ்டர் அழகழகாக காமிக்கிறீங்க. எப்போ சேலுக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஜனவரி எண்டிலேருந்து நம்ம சேல் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்னென்ன கலர்ஸ் எல்லாம் சேல் கொடுக்குறோம், என்ன சைஸில் எவ்வளோ ப்ரைஸில் கொடுக்குறோன்னு நீங்கள் பார்க்கணுன்னா 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். சேல் கொடுக்கும்போது நம்மளோட மாரத்தான் மாதிரி தான் போகும் நம்மளோட சேல். எப்போவுமே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சூப்பரான அடினியம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். 100% கலர் கன்ஃபர்மேஷனோட ரீசனபிள் ப்ரைஸில். இப்போ இந்த சைஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்னா சைஸை காமிப்போம் நம்ம, அதோட பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது எல்லாமே. நீங்கள் நர்சரி போய் பார்த்து எடுக்கிறத நம்ம வீடியோலேயே காமிச்சு ப்ரைஸ் சொல்லி அப்போவே நீங்கள் அழகாக தூக்கிடலாம். எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தான். இதெல்லாம் கிறிஸ்பம் ஹைப்ரிட். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் வெரைட்டிஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்தது. 2024க்கு உள்ளே நான் பூந்துட்டேன். லாஸ்ட் இயருங்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குதுல்லாம், அழகி ரொம்ப அழகு இல்லது. வாவ், நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, பியூட்டிஃபுல் இல்லை, அழகுங்க, சூப்பர் அழகு. இதுவும் அதை விட சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே அழகாக இருக்குது. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல, அப்படி இருக்குது. இவங்கெல்லாம் சிங்கிள் பெட்டல்லே வந்து கலர் சேஞ்சிங் வெரைட்டி. ஒயிட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம கோமணி மாதிரி பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒயிட் மல்டி பெட்டல் தான் இது. இது வந்து ஆக்சுவலி சூப்பர் அழகி கலர் டிஸப்பியர் ஆகிடுச்சு அவுட்லைனில் இருந்து பிளாக்கெல்லாம். இவங்க வேறு லெவல், ஒரே ரெட்டில் பெருசாக
பெருசாக பூக்கக்கூடிய இந்த வெரைட்டி எப்போவுமே சிங்கிளாக வரும்ல, அது இல்லை இது. அதிலே கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. பெரிய பெரிய ரெட் ரோஸ் இருந்தால் அப்படி இருக்கும், ஊட்டி ரோஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. பா சூப்பராக. ரெட் வெரைட்டியே காமனாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் வந்து பூ இருக்குது. இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு சீட் க்ரோன் இந்த மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பெரிய பூ தான். இதுவும் ரொம்ப பெரிய பூ. ஊட்டி ரோஸ் கார்டன் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பெரிய 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 ரோஸாக பார்க்க சலிச்சே போயிடும் நம்மளுக்கே. அந்த மாதிரி கலர் சேஞ்சிங் வெரைட்டி. இந்த மாதிரி கலர்ஸ், யூனிக்கான கலர்ஸ்லாம் நிறைய புக் ஆகிடுச்சு. அழகு, எப்படி ஒரு அழகு பாருங்களேன். அழகாக இருக்குல்ல இது. கலர் சேஞ்சிங்லாம் ரொம்ப பெருசு. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வாவ், இது அதை விட சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏம்மா இது பாருங்கள், ரொம்ப க்யூட். இது ரொம்ப ரொம்ப க்யூட். இது அழகாக இருக்குது. நான் சொல்லலை ரெட்டிலே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி. அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு வெரைட்டி பிங்கிஷ் ரெட்டு. இது ரொம்ப அழகு இல்லை, பியூட்டிஃபுல். இதுவுமே செல்லக்குட்டி தங்கம் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட சில ஃபீட்பேக்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். தனியாக ஃபீட்பேக்ஸ்க்கு மட்டும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருக்கும், நிறைய டைம் எடுக்கும், பத்தாது. அதனால் சில ரெயின் லில்லிஸ் வாங்கினவங்க அது பூத்துருக்கிறத பற்றியும், அது வந்து ஒரு 1 மந்தில் எவ்வளோ வந்து மதர் பல்ப் நம்ம கொடுத்துருந்தா அது எப்படி மல்டிப்ளை ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுக்கு வந்து இதில் காமிச்சிருக்காங்க. குளோபல் ரெயின் லில்லி லவர்ஸ் குரூப், குளோபல் அடினியம் குரூப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த பென்சில் கேக்டர்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து மஞ்சக்காமாலை நோயவும் கல்லீரல் வீக்கம் இதுக்கெல்லாம் வந்து இயற்கையே மரம் சம்திங், என்னடா அது, ஒரு ஃபேஸ்புக் பேஜ் பாருங்கள். இதில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இயற்கையே மருந்து. எஸ், இயற்கையே மருந்து. இதில் தான் 5 நாளில் எப்படி இதாகும். நாங்கள் கரெக்டாக அந்த பென்சில் கேக்டர்ஸ் போட்டு அதை எப்படி சாப்பிடணும் என்ன ஏதுங்கிறத அந்த அவங்க டாக்டரோட பேர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்து தான் நான் சொன்னேன் பென்சில் கேக்டர்ஸ் வந்து பாய்சன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இவங்கக்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டோம் இல்லை இவங்களோட ஃபாலோ பண்ணுறவங்களோ இருந்தீங்கன்னா அது ட்ரூனா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஒரே கஸ்டமர் நம்மக்கிட்ட இவ்வளோ வாங்கினவங்க. நம்ம வந்து டிசம்பர் 20 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு டேக் ஃப்ரீ சொல்லியிருந்தோம். நம்ம சூப்பரான டேக்ஸ் தான் நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் நம்மக்கிட்ட டேபிள் ரோசஸ் வாங்கினோம். டேபிள் ரோசஸ் என்கொயரிஸ் நிறைய வருதுப்பா. கண்டிப்பாக டேபிள் ரோசஸ் வந்து ஜனவரி எண்டிலேருந்து கொடுப்போம். செம்மையாக இருக்குது பாருங்கள். சிங்கிள் பெட்டல் லாஸ்ட் இயர் ஹாட் சேலில் போனால் சூப்பரான ஒரு அழகு கலர் தான் இது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெட்டு கூட அங்கே ஒரு அடுக்கு பார்த்தோம் இல்லையா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேயே சிங்கிள் தான் இதே. இதுலேயே வந்து அடுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, இதுதான் அந்த சிங்கிள். பார்த்தீங்க அதில் அடுக்கு. இந்த மஞ்சள் இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா கொட்டிடும்பா. இது வந்து என் பையனோட ஃபேவரெட் தான். என்னமோ யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. இது யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதா? இப்படி ஒன்றா பார்த்து எதுவுமே யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவான் இவன். இதுதாங்க இப்போ காமிச்சேன். இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேங்க. பா சாம், என்ன கலர்டா இது? Black dark, black red. ஆமாடா, நானே இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் வெளியே ரெட், அப்புறம் லைட்டா ஒயிட். சாம், என்ன சாம் இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு? நானே இப்போ தான் பார்க்குறேன். யார்ட்டும் கொடுக்காதீங்க ப்ளீஸ். இது பாருங்க, வேற லெவல் பியூட்டிங்க. அதாவது சொல்லி காமிச்சிட்டு போனேன்ல ஊட்டி ரோஸ் மாதிரின்னு. உன்னோட ஃபேவரட் ஆன்ட்டி கேட்டா கொடுக்கலாமா? நோ நோ, உன்னோட ஃபேவரட் ஆன்ட்டிடா. உன் ஃபேவரட் ஆன்ட்டி கேட்டா வேணா. இதே மாதிரி இன்னொன்று பண்ணுல, இதுல இருந்து ஒரு சீடு வந்துச்சுன்னா அந்த சீடு எடுத்து அதுல போட்டு அந்த பூ வரும்ல, அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு அதுல உள்ள சீடையும் இன்னொன்று வருது, அதை வந்து அந்த மேன்ட்டு வச்சுக்கலாம். ஓ அப்படியா? எப்படி சொல்கிறேன். ஆக்சுவலி என் பொண்ணுக்கு வந்து அடினியமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையாங்க, என் பையனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அதை நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவன் இந்த சீட் போடுறது, அது வளர்றது எல்லாம் பார்ப்பான். டச் மீ நட் ஃப்ளவரா? அழகுடா அழகுடா. காமிச்சிட்டேன்டா, இது காமிச்சிட்டேன். இது பாரு, இதுதான்ப்பா, சான்ஸே இல்லை. இது என்னது 3 கலர் 4 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி. இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள வந்து அந்த பிளாக் மாதிரி, ரெட் ஆஃப் அண்ட் ஆஃப் நம்ம ஃபெட்னியாங் மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அந்த பிளாக் வேற லெவல். அது பிளாக்கா? அது பீட்ரூட் கலரா பாப்பா? நவாப்பழ கலர் பாப்பா? இல்ல பிளாக் இல்லடா, அது பிளாக் இல்லடா. சூப்பரா இருக்குடா. இது சீட் க்ரோன் மாதிரி பெருசா இருக்குன்னு சொன்னால அந்த இதுல இது ஒண்ணு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பியூட்டிஃபுல்லா இருக்குதுல்ல, செம்ம. ரெட் ஸ்வாசிகம் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக ரெட் ஸ்வாசிகம் இந்த வருஷம் கொடுப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் தான், ஆனால் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய கிறிஸ்பம் வெரைட்டி தான் இது.
பா வேறு லெவல். லீஃபை பாருங்கள், கொத்து அப்படியே ஒரு கொத்து ஃபுல்லாக பூத்துருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துருக்குது. இப்போதான் வரைக்கும் நம்ம எந்த ஃபெர்டிலைசருமே போடலைங்க. அவன் சொல்கிறான் இது அவங்க அக்கா மாதிரி இருக்குன்றான். எப்படிலாம் வர்ணிக்கிறான் பாருங்க. பேபி பிங்க்கு. இது வந்து பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்மளோட அந்த 100 அடினியம் கலெக்ஷன், அதுலேயும் காமிச்சேன். இதையும் பாருங்கள், அப்படியே குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி, ஆனால் டார்க்காக செம்மையாக இருக்குது இந்த கலரு. நம்ம வந்து எப்படி சேல் கொடுப்போம்னா, உங்களுக்கு இந்த பூ பூத்திருக்கும் போது தான் பூவோடு தான் காமிப்போம். காமிச்சிட்டு டீஃபாலியேட் பண்ணி வாஷ் பண்ணி தான் கொடுப்போம். அந்த டைம் சேல் டைம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அனௌன்ஸ் பண்ண நிமிஷமே புக் ஆகிடும். எப்பவுமே லாஸ்ட் இயர் ஒரு 6 months பேக் இது பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சேல் எப்படி போகும் அப்படிங்கிறத. ஸோ என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் சேல் டைம் அனௌன்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு போட்டு அன்றைக்கே பிளான்ஸ் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பர்பிள்னு சொல்லலாமா, இதை வயலட் பர்பிளும் வயலட்டும் கலந்து நவாப்பழத்தோட தோல் கலருங்க. இது நவாப்பழத்தோட தோல் கலர் தான். இது என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க, அப்படியே டார்க் வேற லெவல் பியூட்டி. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சர்வைவருங்க. நல்லா தூருதாய் போய் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சோம். இது வந்து ஒரு யூனிக்கான சீட் க்ரோன்லேயே வந்து ஒயிட் வந்துட்டு கொத்தா பூக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10-15 பூ இருக்கும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சீட் போட்டு இப்படி கொத்து கொத்தாக வருது. இதில் வந்து பிங்க் கலராக ஷேடு வந்து மாறுதுங்க. பிங்க் ஷேட் மாறுது. இது சீட் க்ரோன் பிளான்ட், ஒரு 2 அடி இருக்கும். சூப்பராக இருக்குது. லாஸ்ட் இயர் சேல் வாங்கினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து கொடுத்ததெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு ஃபீட்பேக்ஸ், அதை கொஞ்சம் இதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஃபீட்பேக்ஸ் தான். ஓகே, ஸோ இது முன்னாடி வந்த ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெயின் லில்லிஸ் வாங்கினவங்களோட ஃபீட்பேக்ஸும் டோட்டலாக. ஸோ தமிழச்சி கார்டன் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இது இருக்குன்னு சொல்லி வீடியோ பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பியூட்டிஃபுல். ஒரு பூ வந்தாலே உடனே சேல் கொடுக்குறாங்களே சிஸ்டர், நீங்கள் எப்படி இவ்வளோ செடி வச்சுட்டு கொடுக்கலன்னு கேட்டால், எஸ் அதுதான் தமிழச்சி கார்டன். உங்களுக்கும் அது நல்லபடியாக வரணும், சர்வே ஆகணும், அதுதான் என்னோட ஒரு ஆசை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் பாருங்கள். நம்பர் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சேல் பார்க்க முடியும். இல்லை உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா, அட்ரஸ் இல்லைன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அட்ரஸுங்கிறது வந்துங்க, நேம் கண்டிப்பாக இருக்கணும், பின்கோடு, அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் ஃபோன் நம்பர் இருக்குதுல்ல, அந்த ரீச்சபிள் ஃபோன் நம்பர் எங்களுக்கு இருக்கணும். ஒரே பேராகிராஃபில் கொடுத்துருங்க. ஏன்னா மொத்தமாக ஆர்டர் எடுத்து நம்ம அனுப்பும்போது அட்ரஸ் எல்லாமே அட்ரஸ் செக்ஷனுக்கு தனியாக நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். பேர் தனியாக, ஸ்ட்ரீட்டு தனியாக, அதுக்கப்புறம் பின்கோடு தனியாக. அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைன் சேல் பண்ணுற எல்லா செல்லர்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இது. தயவு செய்து உங்கள் பக்கம் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு பேராகிராஃபாக கரெக்ட் அட்ரஸை கொடுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட் லில்லி, அதாவது பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இது எல்லார்ட்டையுமே மோஸ்ட்லி இது இல்லாமல் இருக்காது. இந்த முட்டு கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ரசிக்க ஆரம்பிச்சது இப்போ தான். அந்த வார்த்தைகள் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு அந்த வார்த்தைகள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆப்வியஸாக பிடிக்கும். தமிழச்சி கார்டன் பிடிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மொட்டு கட்டி இருக்கிறது நல்லா இருக்குல்ல, மொட்டுக்கள் ரசிப்போம். ஆனால் இவ்வளோ அழகாக ஒரு ரசனை கொடுத்தது வந்து தமிழச்சி கார்டன். அது ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிக்கிறதுலேருந்தே அதை பார்க்குறது, நம்ம எல்லாமே துளிர் விட்டுருச்சா, இது மொட்டு வந்துருச்சா எல்லாம் பார்ப்போம் தான். இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. கார்டன் வச்சுருக்கவங்க எத்தனை பேருக்கும் ரசனை உண்டு. பட் இந்த வார்த்தைகள் மூட்டு கட்டி இருக்கு, நல்லா இருக்குது. தேங்க்யூ. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ மட்டும் அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி பரடி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆர்ட் போ மாதிரி இருக்க பாருங்களேன், அவ்வளோ அழகு. மழைக்கு வந்து மாறி இருக்குது. ஃபீட்பேக்ஸ்க்கு மட்டுமே அவ்வளோ வீடியோஸ் இருக்குங்க. என்னோடய தங்கங்கள் அனுப்புனது, செல்லக்குட்டிகள் அனுப்புனது எல்லாமே. இந்த மாதிரி வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் முடிஞ்ச வர கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கிற சில பேர் அனுப்பின வீடியோஸ்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியல. இதுவே 16 நிமிஷம் 17 நிமிஷம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நம்மக்கிட்ட எப்போவுமே ரெயின் லில்லிஸ் வந்து கேட்லாக் கிடையாது. 8973385884 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா
நம்மக்கிட்ட எப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா பல்ப்ஸ் இருக்குதோ, தொட்டி நிறைய வந்து பூ வந்துருச்சு நம்ம விற்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அப்படிங்கிறப்ப ஒரு ரீசனபிள் ரேட்டில் பெரிய பெரிய மதர் பல்ப்ஸாக பார்த்தீங்கல்ல, இதில் ஒரு பல்பு வச்சு 2 மாதத்துல எவ்வளோ கிழங்குகள் வந்துருச்சு, பூத்துட்டே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுதான் சேல் நம்ம கொடுத்துட்ருக்கிறது. அதேமாதிரி அடினியம் சேல் எப்போ சிஸ்டர் கேட்குறவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அட்ரஸ் கொடுத்து நம்மளோட கஸ்டமராக நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். நான் வந்து எப்பயுமே என்னை இத்தனை பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா எந்த காலத்துலேயும் சொல்ல மாட்டேன் நான். ஸோ தரமான பொருளை நீங்கள் வந்து வச்சு வளர்த்திட்ருக்க எங்கிட்டேருந்து வாங்கி உங்கள் தோட்டத்தையும் சூப்பராக இந்த மாதிரி கலர்ஃபுல் ஆக்கலாம். வீடியோ நான் ஆக்சுவலி எதுவுமே நான் காமில, பூ மட்டும்தான் இது பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பூத்து இருந்துச்சு இங்கே பாருங்களேன், செமையா அது ஒடிஞ்சிடுச்சு, எடுக்கும்போதே ஒடிஞ்சிடுச்சு, நூல் தொங்கிட்டு இருக்க மாதிரி அதில் இருக்குது. பியூட்டிஃபுல் ஹெல்தி 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 பல்ப், சூப்பரான ஹெல்தி பல்ப், ப்ளூம் ஆனது. இங்கே பாருங்களேன், ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பல்பு பூத்ததே. ஆல்ரெடி வாங்கினவங்க நீங்கள் உங்கள் தொட்டியில் பாருங்கள் பக்கத்தில் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத. அதுதான் தமிழச்சி கார்டன். என்ன எனக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குன்னா, நான் இது பூவை காமிச்சு பல்ப் அப்படி காமிக்கிறதுக்குள்ளேயே புக் பண்ணிட்டாங்க. மேம் பெரடி எப்படி இருக்கு மேம்? எனக்கு உங்கள் வீட்டில் வீடியோ பார்க்குற அந்த ஃபீல் இப்போ தான் தெரியுது. அவ்வளோ அழகாக எல்லாம் காமிப்பீங்க. இப்போ எனக்கு பெரடி அடுக்கு ரொம்ப அழகாக ப்ளூமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அது ரெட் லாண்டா, அது பிங்க் சம்பு, லெமன் எல்லோ சூப்பராக பூத்திருக்கானா. நிறைய தேவையில்லாதெல்லாம் இருக்குது, எடுக்கணும். ஒரே மழையாக இருக்கனால எடுக்க வர முடியல, எடுத்து க்ளீன் பண்ணணும். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம்.